இன்றைக்கி நம்ம செய்கிறதுங்க வெள்ளை குருமாங்க. இது இட்லிக்கு சூப்பராக இருக்குங்க. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் தேவையான பொருட்கள் அரைப்பதற்கு தேவையான பொருட்கள் வந்து தேங்காய், பொட்டுக்கடலை, இஞ்சி பூண்டு, கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக இப்படி அரைச்சி வச்சிடணுங்க. பாருங்கள், மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையானது எண்ணெய், தேவையான அளவு எண்ணெய், வெங்காயம், பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு. எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, தேவையான அளவு உப்பு. இப்போ எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாங்க. இப்போ உடக்கல் வச்சுட்டேங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய்ங்க. 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு போடலாங்க. எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் காயுதுங்க. காஞ்சதும் நம்ம பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இதை போட்டு நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிக்கணுங்க. வெடிக்குதுங்க. இப்போ வெடிக்கும் போது நம்ம வெங்காயம் போடணுங்க. சோம்பு செவந்துருச்சு. வெங்காயம் போட்டு நல்லா வணக்குங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டுங்க, லைட்டாக. அப்புறம் உடனே பச்சை மிளகாங்க, 4 பச்சை மிளகாங்க அறுத்து வச்சுருக்கேன். பூண்டுங்க, பூண்டு பல்லாக ஒரு 2 பூண்டுங்க அறுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வணக்கணுங்க. வணக்கிட்டு நம்ம தக்காளிங்க, 2 தக்காளிங்க, அதையும் நல்லா வணக்கணுங்க. நல்லா வெங்காயமெல்லாம் நல்லா வணங்கிட்டு தக்காளி வணங்கிட்டால் குருமா வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா இட்லி பஞ்சாட்டை இட்லி ஊற்றிங்க, இந்த குருமாவை மேலே ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இப்போ மல்லி கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஈஸிங்க, சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. யாராவது இப்போ கெஸ்ட்டு வந்துட்டாங்க, டக்குன்னு குருமா வைக்கிறதுனா இந்த குருமா வச்சுக்கலாங்க. தேங்காய், பொட்டுக்கடலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் கசகசா எல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டுங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டு வணக்கிட்டு பெரிய வெங்காயம், பெருசாக இருந்தால் 1 வெங்காயங்க, சின்னதாக இருந்தால் 2 வெங்காயங்க போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போட்டுட்டு 4 பச்சை மிளகாய் தீச்சி போட்டுட்டு 2 தக்காளியை பொடி பொடியாக அறுத்து போட்டுட்டு மல்லி கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா இப்படி வணக்கணுங்க. நல்லா பாருங்கள், இப்போ நல்லா வணங்கி வருது பாருங்கள். இப்படி வணங்கி வரும்போது நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பேஸ்ட்டு பாருங்கள், இந்த பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இப்போ நம்ம குருமாவில் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு ஜாரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பருங்க. இப்படி நல்லா கலக்கி விட்டுட்டு சீக்கிரம் ரெடி ஆயிருங்க. ஒரு 5 மினிட்ஸில் நல்லா அறுத்து வச்சுட்டு நம்ம அடுப்புக்கிட்ட போனோம்னா சீக்கிரமாக ரெடி பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. குருமா கெட்டியாக இருக்குது இல்லைங்களா, பொட்டுக்கடலை போட்டிருக்கோம், நல்லா ஊற்றிக்கலாங்க. இப்போ இது நல்லா எப்படி பண்ணிட்டேங்க. இது நல்லா கொதிக்கிட்டுங்க. உப்பு தேவையான அளவு உப்புங்க. குருமா 2 நிமிஷத்தில் நல்லா கொதித்து வந்துடுங்க. ஒரு 2 மினிட்ஸில் கொதிச்சிருங்க. கொதித்த உடனே இட்லியோடு வச்சு இதை சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நான் யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு இந்த குருமா வச்சுருவேங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்கள்.
பாருங்கள் குருமா கொதிக்குதுங்க. இந்த 2 செகண்டில் கொதிச்சிருங்க. கொதிச்சுட்டு அவ்வளோதாங்க, குருமா ரெடிங்க. ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதுங்க. நல்லா கொஞ்சம் அவ்வளோதாங்க, கொதிக்குதுங்க. அவ்வளோதாங்க, குருமா கொதிச்சதும் நம்ம இட்லியோடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் மல்லித்தலை கூட போட்டுக்கலாங்க கடைசியில் இறக்கும் போது. பாருங்கள் கொதிக்குது பாருங்கள். ரெடியாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் சூடான இட்லியோடைங்க குருமாங்க. பாருங்கள் நான் சாப்பிட்டு காட்டுறேங்க. சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குங்க. நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாங்க.